பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? 18,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அப்போ மனைவி சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் வந்து நல்லா பாடுவார், அவருடைய செய்தி பார்த்தீங்கன்னாக்கா பெந்தகோஸ்து சாயலில் இருக்கும். ரொம்ப வந்துட்டு நம்ம அவ்வளோ இதாக நம்ம சொல்ல முடியாது. பட் ஹீஸ் அ மேன் ஆஃப் காட். அவர் தேவனுடைய மனுஷன், கடவுளுடைய வார்த்தை பேசுகிறாரு. ஆனால் அவர் ரொம்ப தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. என்னதுங்க? ஆமாம், தாழ்மையுள்ள ஒரு மனுஷன். அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு 2 சரணம் உள்ள ஒரு பாட்டை யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போட்டார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எத்தனை லட்சம்? 1 லட்சமா? 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ண, என்ன ஆண்டவரே அப்படின்னாக்க கடவுள் சொல்கிறாரு, இவரை விட்றா, ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, கல்வாரி டெம்பிள் அப்படின்னு. அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி ஸ்டோரி. என்னதுங்க? குட்டி ஸ்டோரி. சின்ன ஒரு கதை சொல்லுவார், ஒரு வசனம் எடுத்து பேசுவார், ஆராதனை முடிச்சிடுவார். அவர் சபையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள்கிட்ட இருக்கிறாங்களா. எத்தனை ஆராதனை ஒரு நாளைக்கு நடத்துகிறாரு சண்டேல. ஆந்திராவில் பெரிய சர்ச்சு, அந்த சர்ச்சு அவர் நடத்துகிறாரு. பார்க்கும் பொழுது என்ன ஆண்டவர், பெரிய பெரிய காரியங்களை பேசுகிறதெல்லாம் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இவ்வளோ சேனல் வருது அப்படின்னாக்க கடவுள் சொல்கிறாரு, பெரிய சத்தியங்களை பேசுகிறது, பெரிய காரியங்களை பண்ணுறதுலாம் கிடையாது. என்னுடைய கிருபை யார் மேலே இருக்குதோ அவங்கள தேடி ஜனங்க தானாக வருவாங்க. ஹல்லேலூயா. சப்ஸ்கிரைபர்ஸ் தானாக வருவாங்க, ஜனங்க தானாக வருவாங்க, நன்மை தானாக வரும், ஆசீர்வாதம் தானாக வரும், பணம் தானாக வரும், புகழ் தானாக வரும். நீ எதையும் போய் கேட்க தேவையில்லை. கிருபையை மட்டும் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டனா எல்லாம் தானா வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த மாலை வேலை நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில் மேலே உயர்றதுக்கு கடின உழைப்பு அது அதெல்லாம் அந்த பக்கமே போகக்கூடாது. தன் சுய பலத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் மேல் கடவுள் பிரியமாயிரார். கடவுள் மேல் சார்ந்து இருக்கணும், கடவுளை கிருபையை சார்ந்து இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்ப தாழ்மைப்பட்டீங்கன்னா கிருபை வரும். கிருபை வந்த உடனே உங்க வாழ்க்கையில புகழ்ச்சி, மகிமை, கனம் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம சபையில் இருக்கிற மக்களுக்கு சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைங்க, வாலிபர்கள், எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் கிருபைக்காக தேவனிடத்தில் காத்துருங்க. கிருபை எப்படி வரும்னாக்கா, தாழ்மையாக இருந்தீங்கன்னாக்கா கிருபை வரும். வசனத்துக்கு உங்களை தாழ்த்துங்க, தெய்வ பக்திக்குள்ள உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்தும் பொழுது கிருபை வரும். கிருபை வந்துட்டா நன்மை உங்கள் வாழ்க்கையில் தானாய் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்ம சபை மக்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. புகழ்ச்சி உண்டாக போகிறது, கனம் உண்டாக போகிறது, மகிமை உண்டாகும்படியாக தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஒரு தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். தொடர் செய்தியை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. 16வது வசனம். அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பாருங்க, ஒரு மனிதனுக்கு இந்த 3ம் அவசியம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதை அறிந்த தேவன் எப்படி செய்தார் பார்த்தனாக்க, வலது கையில் என்ன இருக்குதுங்க? தீர்க்காயுசு இருக்கிறது. இடது கையில செல்வமும் கனமும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தினந்தோறும் காலை வேளையில் எழுந்த உடனேயே நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, என் வலது கையில் என் தேவன் தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறார், என் இடது கையில் தேவன் செல்வத்தையும் கனத்தையும் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறபடினாலே என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் நாள் வந்துட்டு ஒரு வெள்ளை காகிதத்தை போல இருக்கும். தினந்தோறும் ஒரு நோட்டு புத்தகத்தை நீங்கள் திருப்பும் பொழுது எப்படி வெள்ளை பக்கங்கள் இருக்கிறதோ, எழுதப்படாத பக்கங்கள் இருக்கிறதோ, அந்த எழுதப்படாத பக்கங்களிலே நீங்கள் எதை எழுதுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒயிட் பேப்பர்ல நீங்க என்ன எழுதுறீங்க, இதுதான் என் வாழ்க்கை நடக்கும், கர்த்தர் நன்மை செய்வார். அதை அறிந்த தாவீது சொல்லுகிறார், காலையிலே எங்களை உமது கிருபையால் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் எங்கள் வாழ்நாள் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காலை வேளையில் எழுந்த உடனேயே நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை, நீங்கள் பார்க்கிற பார்வை, நீங்கள் சொல்லுகிற சொல், இது 3ம் அந்த நாளை உங்களுக்காக சிருஷ்டிக்க கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது சொன்னாரு, சாயங்காலமும் விடியற காலமுமாகி
முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னாக்கா அந்த டே முடிச்சுட்டு அடுத்த நாள் 2வது நாள் என்ன பண்றான்றது அசைன் பண்றாரு. அதே போலதான் உங்க லைஃப்ல நீங்க ஒவ்வொரு நாள் நைட்டு படுக்கும் பொழுதும், ஆண்டவரே இந்த நாளை ரொம்ப திருப்தியா என்னை வாழும்படி செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே, இப்பொழுதும் எனக்கு நித்திரையை நீர் இன்பமாக்கி கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுங்க. காலை வெளில எந்திரிக்கும் பொழுது எழுந்து படுக்கையில உட்கார்ந்து கைகளை கூப்பி தெய்வத்தை நோக்கி பார்த்து, தெய்வமே என் வாழ்நாளை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்கிறீர். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் ஐயா என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஒயிட் பேப்பர்ல இன்னைக்கு என்ன உங்களுக்கு கடவுள் செய்யணுன்றதை எழுதுறீங்க. நீங்கள் எழுதுகிறதை தேவன் உங்கள் வாழ்க்கையில வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில வலது கையில என்ன இருக்குதுங்க? தீர்க்காயுசு இருக்குது. இடது கையில செல்வமும் கனமும் இருக்கிறது. அதான் ஆங்கிலத்தில் சொன்னேன், த டிவைன் ஹெல்த் அந்த டிவைன் வெல்த். இந்த தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் அது இன்றி அமையாததாக இருக்கிறது. அதை தேவன் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னாக்கா ஒரு காரியத்தை சொன்னேன். சபை என்பது சரித்திரம் பேசும் இடம் அல்ல, அது சரித்திரம் படைக்கும் இடம். எல்லாரும் சொல்லுங்களேன், சபை என்பது சரித்திரம் பேசும் இடம் அல்ல, சரித்திரம் படைக்கும் இடம். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, யாருக்கெல்லாம் நடந்துச்சுன்ற பேச வேண்டிய வாய்ப்பு இங்கே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் கடவுள் செஞ்சுட்டாரு, முடிஞ்சுட்டாரு, அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு நாம் சாட்சிகளாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் சரித்திரம் படைக்கக்கூடிய பொறுப்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார். அது ஆங்கிலத்தில் எப்படின்னாக்க டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமையும் பொறுப்பும் நம்மேல் இருக்கிறது. நாம் சரித்திரம் படைக்கும்படியாய் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, இன்றைக்கும் வந்துட்டு தாவீது, மோசே, அவங்க இவங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்கள எல்லாம் காலங்காலமா நம்ம பேசிக்கிட்டே வருகிறோம். நான் யோசிச்சேன், என்னாண்டவர் அவங்கள குறித்து காலங்காலமா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோமே, இன்றைக்கு லைவா நாங்க என்னத்தை காட்டணும்? கடவுள் ஜீவனோடு இருக்கிறான்றதை காட்டுறதுக்கு லைவா நாங்க என்ன காட்டணும்? எங்களுக்கு அப்படி கிருபையை கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கடவுள் சொன்னாரு, சபை சரித்திரம் பேசும் இடம் அல்ல, சரித்திரம் படைக்கும் இடம். சபை ரொம்ப முக்கியமான இடம். தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த அவருடைய சபை, இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவன் சம்பாதித்திருக்கிறபடினாலே உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை காட்டிலும் சபையை தேவன் கனமுள்ள இடமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சபையை எப்படி பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் சபையை எப்படி பார்க்கிறார்னு சொல்றேன். தேவன் இந்த சபையை அவருடைய குமாரன் ரத்தம் சிந்தி சம்பாதித்தபடியினாலே இந்த இடத்தை தேவன் விசேஷித்த இடமாய் பார்க்கிறார். அவருடைய கண்கள் சபையின் மீது கவனமாக இருக்கிறது. சபைக்குள்ளே தேவன் சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சரித்திரம் படைக்கணும் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்களாம் சாட்சிகள் சார், நீங்களாம் சாட்சிகள். உங்களை கொண்டுதான் தேவன் தான் யார் என்றதை நிரூபிக்க விரும்புகிறார். அது ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு என்ன அர்த்தம்னாக்க, உன் வாழ்க்கையில உலகத்துல இருக்கிற லைஃப்ல நடக்காததை உன் லைஃப்ல செய்வேன். நான் செய்யும் பொழுது அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, ஆபிரகாமுக்கு தேவன் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உன் பேரு பெருமைப்படக்கூடிய விதத்துல இருக்கும். அப்ப நான் சொல்றேன், சபைக்குள்ள வந்தீங்கன்னாக்க சரித்திரம் படைக்கக்கூடிய இடத்துக்குள்ள வருகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அனாயிண்டிங்கோட, ஒரு பெரிய வைபோடு கூட, ஒரு பெரிய ஒரு பிரசன்ஸ்குள்ள வரணுன்றதை உணருங்க. இந்த இடத்துக்குள்ள வரும் பொழுதெல்லாம் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் என்பதை உணருங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு ஜூஸ் பாட்டில் குடிச்சா நல்லா இல்ல, அந்த ஜூஸ் பாட்டில தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃப்ரீசர்ல இருந்து அந்த ஜூஸ் பாட்டில் வெளியில எடுக்கிறாங்க. எடுத்து ஓபன் பண்ணி குடிக்கும் பொழுது அது முன்பு இருந்த டேஸ்டை காட்டிலும் இப்ப அதிகமான டேஸ்ட் கொடுக்குது. ஆமாவா இல்லைங்களா சார்? ஒரு ஜூஸ் பாட்டில் 10 ரூபா கேடு, 10 ரூபா கேடு. அந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீசருக்குள்ள இருந்துட்டு வெளியில வரும்போது அதனுடைய டேஸ்ட் மாறி நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால்,
தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தேவனுடைய சபைக்குள்ளே வருகிற நீங்கள் இங்க வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வெளியில போகும் பொழுது அதே நபரா போகக்கூடாது. டேஸ்ட் ஆட் ஆன் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்பிக்கை கூடி இருக்கணும், விசுவாசம் கூடி இருக்கணும், தெய்வ பக்தி கூடி இருக்கணும், தேவன் மேல் ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். நான் வந்து 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் சரீரத்தில் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார், என் மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். என்னுடைய சரீரம் சுகத்தோடு கூட இந்த இடத்திலிருந்து திரும்பும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? குஷ்டரோகியாக நாகமான குறிச்சு பார்க்கிறோம். 6 முறை அவன் என்ன பண்ணாங்க? தண்ணீர்ல 7வது முறை மூழ்கி எந்திரிக்கும் பொழுது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. சார், ஒரு யோர்தான் நதியில மூழ்கி எந்திரிச்ச ஒரு குஷ்டரோகியினுடைய சரீரம் மாற்றப்படும் என்றால் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபைக்குள்ள வந்துவிட்டு கடந்து போகிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடம் எவ்வளவு, யாக்கோபு சொல்றான், இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இது வானத்தின் இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். இது வானத்தின் வாசலாக இருக்கிறது. இந்த இடத்துல வரும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு வாங்க. இன்னைக்கு என்னை கர்த்தர் சுகமாக்குறாரு, இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு, இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்காத காரியங்களை தேவன் நடத்தி கொடுக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், இன்னைக்கு எனக்கு சுகம் உண்டாகும், இன்னைக்கு நான் டெலிவர் ஆகிறேன், இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறேன், இன்னைக்கு நான் சுகம் ஆகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுதே, கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே தேவன் உங்களை விடுதலையாக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடம் அப்ப எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது? தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே தேவன் சம்பாதித்த இடம். கடவுளுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை யாரு உணர்கிறீர்களோ அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்களாம் சரித்திரம் படிக்க முடியாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஹிஸ்டரி, சரித்திரம் அப்படின்னா என்னதுங்க? ஹிஸ்ட்ரி, நடந்த வரலாறு தான் சரித்திரம்ன்றாங்க. இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? பிஏல நிறைய படிப்பு இருக்குது. ஆர்ட்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரபி இருக்குது, பாட்டனி இருக்குது. பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவன் யாருனாக்க எதுவுமே படிக்க விருப்பம் இல்லாதவன் தான் ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்பான். ஏன் அப்படின்னாக்க அதில் ரொம்ப கதையா இருக்கும். நீங்களும் கதையா எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கு போட்டுருவாங்க. பிஏ ஹிஸ்டரி உலகத்தில் இருக்கிறவங்க சும்மா பாஸ் பண்றதுக்காக படிக்கிறது. ஆனா ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்க எம்ஏ மிராக்கல், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் மிராக்கல் அப்படின்னாக்க அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை தேவன் சபையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 வருஷம் ஹிஸ்டரியை படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு ஒரு வெளியில வர்றான். கேட்டால் நான் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்டு, நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன்னு சொல்றான். ஆனா நீங்க 3 வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னாக்க நீங்க யாரா மாறிடணும்? அண்டர் கிராஜுவேட்டு. 5 வருஷம் ஆயிடுச்சுனாக்க போஸ்ட் கிராஜுவேட், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றாங்க. அப்பனாக்க எம்ஏ இன் மிராக்கல். உங்க லைஃப்ல நீங்க அற்புதங்களை அனுபவித்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க நோன்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் விரும்புகிறார். நீங்கள் அற்புதத்தை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க லைஃப்ல அற்புதத்தை செய்ய தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க ரெடினாக்க தேவன், ஆமா, நீங்க ரெடினாக்கா அவர் ரெடி. நீங்க ஓகே அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில மிராக்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உங்களை கொண்டு தேவன் ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கக்கூடியவராக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், ஏதோ படித்தோம். ஃப்ரெண்டு சொன்னான், 35 எடுத்தா கூட பாஸ்ன்னு விஜய் வந்து மாத்திட்டாருனாக்கா நல்லா இருக்கும்டா. ஏதோ 40ன்னு சொல்றானுங்க, ஒரு 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனால் நல்லது. கடவுளை வேண்டிக்கோ, உபவாசம் போடு, ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே 35 மார்க்கா மாத்துங்க ஆண்டவரே. விஜய் மாமாவனுடைய இருதயத்தில் பேசுங்க, கல்வித்துறை அமைச்சர் அதை மாத்துறதுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் எங்கிட்டு போகுது? லெஃப்ட்ல போகுது. ஜெபம் எங்கிட்டு போகணும்? ரைட்ல போகணும். ஜெபம் எப்படி போகணும்னாக்க, நான் கர்த்தரை நம்புகிறபடியினாலே எனக்கு தேவன் தெய்வீக ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் தான் என்னுடைய கல்லூரியிலையும் பள்ளியிலையும் முதல் மாணவனா மாணவியாய் வரும்படி தேவன் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சார், அப்படி பேசுனீங்கன்னா தான் நீங்க சரித்திரம் படிக்க முடியும். இல்லைனாக்கா என்ன பண்ண முடியும்? சரித்திரம் படிக்க முடியாது. எப்படி இருப்பீங்கன்னாக்க,
எல்லாராலும் வேடிக்கையான ஒரு பொருளை போல உங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் எப்பொழுது உங்களை சரித்திரம் படைக்கிறவர்களாய் பார்க்கும் என்றால், நீங்கள் எப்பொழுது மேன்மையான காரியங்களை பேசுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை கொண்டு தேவன் சரித்திரம் படைக்கக்கூடியவராக இருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பாக நான் செய்தி கொடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். ஸ்மால் வேர்ட்ஸ் வில் ஓப்பன் த ஸ்மால் விண்டோ, பிக் வேர்ட்ஸ் வில் ஓப்பன் த பிக் டோர்ஸ் அப்படின்னு. அப்படின்னா சிறிய வார்த்தைகள் சிறிய ஜன்னல்களை திறக்கக்கூடியதாக இருக்கிறது, பெரிய வார்த்தைகள் பெரிய கதவுகளை திறக்கக்கூடியதாக. அப்ப நீங்க சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுனீங்கன்னாக்கா என்ன திறக்கும்? சின்ன சின்ன ஜன்னல் தான் திறக்கும். நீங்கள் பெரிய வார்த்தைகளை பேசினால்தான் தேவன் உங்களுக்காக பெரிய கதவுகளை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பெரிய வார்த்தைகளை பேசுங்க. ஆலயத்துக்கு வருகிறீங்க, ஆண்டவர் வழிபடுறீங்க, வழிபடும் பொழுது வீட்டில் இருக்கிறீங்க, கணவன் மனைவியா இருக்கிறீங்க, பெற்றோர் பிள்ளைகளா இருக்கிறீங்க, வீட்டில் பேசும் பொழுது பெரிய வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்ம இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். இன்றைக்கு நாம் இருக்கிற வாழ்க்கையல்ல, அடுத்த வருடம் நம்மளை தேவன் இதைவிட மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பார். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். நம்முடைய குடும்பத்தை தேவன் பெருக பண்ணுவார். குடும்பத்தில் இருக்கிற எண்ணிக்கையை தேவன் பெருக பண்ணுவார். இப்படிப்பட்ட காரியங்களை பேசும் பொழுதுதான் பெரிய கதவுகளை தேவன் உங்களுக்காக திறக்கக்கூடியவராக. ஆமா, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்பால்களை ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் இருக்கிற அந்தகார பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உங்களுக்கு. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில நீங்கள் பெரிய வார்த்தைகளை பேச துவங்குங்க. பெரிய கதவுகளை தேவன் உங்களுக்காய் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதை குறித்து தான் பேசிட்டு வருகிறோம். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் கனமும் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். மனசு புதுசானா மட்டும்தான் உங்களால தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்துல வாழ முடியும். ஸோ மனசு புதுசாகணும். அப்ப இந்த வசனத்தை படிக்கும்போது சொன்னேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த வேஷம் அப்படின்ற வார்த்தையை கிறிஸ்தவர்கள் படிச்ச உடனே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க, அலங்காரம், ஆடை அலங்காரம் அப்படின்னாக்க உலகத்தார போல நம்ம ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, உலகத்தார போல நம்ம அலங்காரம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, நாட் த காஸ்டியூம் பட் த கஸ்டம்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னாக்க ஆடை அலங்காரம் அல்ல, அனைத்து கலாச்சாரமும். அப்படின்னாக்க உலகத்தானை போல நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது, உலகத்தானை போல நம்ம அலங்காரம் பண்ணக்கூடாதுன்றதுனால இதை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ப்ரொமோட் பண்ணி சிலோன் பெந்தகோஸ்திலும் சரி, நம்மளுடைய லோக்கல் பெந்தகோஸ்து சபைகளும் சரி, வளர்ந்து வருகிற பெந்தகோஸ்து சபைகள், எல்லா சபைகளும் எதை பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க, உலகத்தான் போல ட்ரெஸ் போடக்கூடாது, உலகத்தான போல நம்ம அலங்காரம் பண்ணக்கூடாது, நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்களை எப்படி ஆக்கிட்டாங்கனாக்க கேலி கூத்து ஆக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. என்ன ஆக்கிட்டாங்க? கேலி கூத்தாக்கிட்டாங்க. அவங்கள வந்துட்டு இதை கலட்டு அதை கலட்டு, அதை போடாத இதை போடு, கலர் போடாத ஒயிட்டு போடு, நகை போடாத இதை போடாத, அப்படியே வெளியில மாற்றத்துக்குள்ளேயே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு இந்த பூமியில இருந்து வந்தபோது சொன்னாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட வெளியில நல்லா மாத்துறீங்க, எல்லாம் சரி, உள்ளுக்குள்ள என்னதான் இருக்கு? உள்ளுக்குள்ள ஒண்ணுமே மாறல, உள்ளுக்குள்ள எதுவுமே மாறல. அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை, உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லாம வெளியில நீ எல்லாவற்றையும் மாற்றுறதுனால நீ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது கிடையாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறது என்ன தெரியுங்களா? ட்ரெஸ்ஸை குறித்து அலங்காரத்தை குறித்து சொல்லல, கலாச்சாரத்தை குறித்து வேதம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த மக்களுக்கு வேதம் எழுதப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த மக்கள் உலக கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்து இருந்தார்கள். உலகம் பேசுகிற அவிவிசுவாசமான வார்த்தையை பேசினார்கள், பயத்தை பேசினார்கள், சந்தேகத்தை பேசினார்கள், மரணத்தை பேசினார்கள், குறைவை பேசி வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அந்த மக்களுக்குத்தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவங்கள போல அவங்க கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றாதீங்க. நீங்கள் வேறு கலாச்சாரத்தை உடைய மக்கள், நீங்கள் பரலோக கலாச்சாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக கலாச்சாரம் எப்படிப்பட்டது என்றால்,
சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், தீர்க்காயுசு, நிறைவு, பெருக்கம், மேன்மை, புகழ், பெயர் எல்லாவற்றையும் தேவன் அந்த பரலோக கலாச்சாரத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த கலாச்சாரத்தை உடையவர்களாக இருங்கள் என்று வேதம் போதித்தது. ஆனால் ஏனோ கிறிஸ்தவ போதகர்கள் தவறாய் அதை பின்பற்றினபடினால ஒரு திரள் கூட்டமான மக்கள் அதை சார்ந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சார்ந்து போய் கூட அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாதபடினால ரொம்பவும் பியூர் பெந்தகோஸ்ட், டஃபஸ்ட் பெந்தகோஸ்தா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டலாம் செல்லுபடி ஆகாது, அவ்வளோ இதாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட பொறுமை இருக்காது, கொஞ்சம் கூட தாழ்மை இருக்காது, கொஞ்சம் கூட அன்பு இருக்காது, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இருக்காது. ஈகோவில் நிறைஞ்சிருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, தொடக்கூடாது போ அப்படிங்கப்பா. என்னன்னாக்க ஈகோ, தொற்றாத, பக்கத்தில் வந்துடக்கூடாது. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில உலகத்திற்கு ஒத்த வேஷம்னாக்க உலகம் பேசுகிறபடி நீங்கள் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவன் உலகம் பேசுறதற்கு அகைன்ஸ்டா பேசணும். உலகம் என்ன பேசுதோ கேளுங்க, கேட்டுட்டு அவங்களுக்கு எதிராக உங்களுடைய வார்த்தைகளை பேசுங்க. இந்த வயசு வந்துருச்சுன்னா இந்த வியாதி வரும், இது சகஜம் தானே அப்படின்ட்டு உலகம் பேசுறது உலக கலாச்சாரம். அப்ப அந்த உலக கலாச்சாரம் பேசும்பொழுது நீங்க என்ன பேசணும் அப்படின்னாக்க, இந்த வயசு வந்தாலும் பைபிள்ல போட்டிருக்குது, 120 வயசுலயும் மோசேனுடைய கண்கள் இருளடையவும் இல்லை, அவனுடைய பலன் குறைவும் இல்லை. இதுதான் பரலோக கலாச்சாரம். உலகத்தின் கலாச்சாரத்திற்கு எதிராக பேசுகிறது தான் பரலோக கலாச்சாரம். இப்ப சொல்றாங்க 10,000 5,000 சம்பளத்தை வச்சு என்னங்க இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்துட முடியும், எப்படிங்க குடும்பம் நடத்திட முடியும்? ஆனா வேதம் சொல்வது, உன் கைகளின் பிரயாசத்தை, அப்படின்னாக்க 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சா நீ நல்ல ஆசீர்வாதம் இருப்பான்னு சொல்லல. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று பரலோக கலாச்சாரம் சொல்லுகிற வார்த்தை எடுத்து உலக மக்களுக்கு எதிராக நீங்கள் பேசும்படியாகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சு 90,000 ரூபாய் அவன் வெட்டி செலவு பண்ணி, மருத்துவ செலவு பண்ணி, கடன் வாங்கி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பான். 15,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட அற்புதமா உங்க லைஃபை டீசெண்டா ரன் பண்ண வச்சு, உங்களை மீதம் எடுக்க வச்சு, உங்களை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நிறைவை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து உங்கள் தேவன் நடத்துகிறார். பார்த்தீங்களா? அதனால வாழ்க்கை முழுவதும் உங்க லைஃப் 15,000 ரூபாயில போயிடும் கிடையாது. நீங்கள் எப்போது பரலோக கலாச்சாரத்தை பேச துவங்குகிறீர்களோ அன்றைக்கு பரலோக கலாச்சாரத்தின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப உலகத்துக்கு எதிர்த்து பேசுங்க, உலகத்துக்கு ஆப்போசிட்டான வேலைகளை செய்யுங்க. உலகம் பேசுகிறபடி நீங்கள் பேசுவதற்காக சபைகள் அல்ல. இந்த வியாதி வந்தா இந்த மாதிரி ஆயிடுமா, இந்த வியாதி வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நீங்க எடுத்து சொல்லுங்க. அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதிர் வயதிலேயே அப்படி இருப்பாங்கனாக்க, எனக்கு இன்னும் ஏஜ் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 52 வயசு ஆயிடுச்சு. எப்போ கேட்டாலும் 28 தான் சொல்லுவார். என்னதுங்க? ஆமாம், 28 தான் சொல்லுவார். அவங்களுக்கு என்ன ஏஜ்யா? 27 முடிஞ்சிருச்சு, இப்போ 28 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. என்னையா ரொம்ப வருஷமா இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே? அவர் சொல்லுவார், ஏஜ் ஆகிறது வந்துட்டு எத்தனை நம்பர்ஸ் தான் போகுது, ஆனால் நான் மனதளவிலும், நான் உடல் அளவிலும், நான் தெய்வீக காரியங்களிலும் நான் இன்றும் இளமையோடு கூடத்தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? என்ன வயசாயிடுச்சு அப்படின்னா 2 வயசை ஏற்றி சொல்றது, இல்லை 2 வயசை இறக்கி சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு? யாக்கோபு கிட்ட கேட்டார் பார்வோன், என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? பார்வோன் ராஜா கேட்டா சொல்லணுமா வேணாமா? யாக்கோபு என்ன சொல்றா தெரியுங்களா? என் முற்பிதாக்கள் வாழ்ந்த ஆயுசு நாட்களுக்கு நான் இன்னமும் கிட்டி நெருங்காமல் இருக்கிறேன். சரி, உங்க முற்பிதாக்கள் என்ன வயசு வாழ்ந்தாங்க? எங்களுடைய ஆதி பிதாக்கள் வாழ்ந்த வயதிற்கு என் முற்பிதாக்கள் இன்னும் நெருங்காமல் இருந்தார்கள். ஸோ கடைசியில் நீ வயசை சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன், கிறிஸ்தவத்தில் வந்துட்டீங்கன்னாக்க நீங்கள் தைரியமா சொல்லணும். உலகத்தார் மக்களை பார்த்து சொல்லணும், நாங்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிற மக்கள். அல்லேலூயா. அவன் தன் காலத்தை தன் தனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். நாங்கள் இளமையோடு கூட இருப்போம், ஆரோக்கியத்தோடு கொடுப்போம், பலனோடு கூட இருப்போம், நாங்கள் ஜீவனோடு கூட இருப்போம், நாங்கள் தீர்க்காயுசோடு கூட இருப்போம். நாங்கள் இந்த உலகத்தில் சரித்திரம் படைப்பதற்காக எங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த வசனத்தை எப்படி வாசிக்க கற்றுக் கொடுத்த, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நிரூபியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் தேவனுடைய நன்மையையும் பிரியத்தையும்
பரிபூர்ணமான சித்தத்தையும் நிரூபிக்கக்கூடியவள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நிரூபிக்கக்கூடிய உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும் இந்த உலகத்திற்கு, என் தேவன் எனக்கு நன்மை, பரிபூர்ணமான சித்தம் எல்லாவற்றையும் என் மூலமாய் தேவன் நிரூபிக்க விரும்புகிறபடினாலே நான் அப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன். அப்போ நன்மை என்ற வார்த்தை போன வாரம் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சேன். இந்த நன்மை என்ற வார்த்தை என்னன்னாக்க தேவனுடைய நன்மையை குறித்து உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கடந்து போக போறேன். இந்த காட்ஸ் குட்னஸ் அப்படின்றது எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னாக்க, ஒரு நல்ல பள்ளியில போய் உங்க பிள்ளைங்களை சேர்க்கிறீங்க. அப்ப ஏன் நல்ல பள்ளியில போய் உங்க பிள்ளைங்களை சேர்க்கிறீங்க? அங்க என்ன கொடுப்பாங்க? நல்ல கல்வி கொடுப்பாங்க, குட் எஜுகேஷன் அங்க வரும் அப்படின்றதுக்காக நல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்கிறீங்க. சரி, நல்ல காலேஜை தேடுறீங்க. +2 முடிச்ச உடனே நல்ல காலேஜை தேடுறாங்க. 10th முடிச்ச உடனே நல்ல காலேஜை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நல்ல காலேஜை தேடுறாங்க அப்படின்னாக்க, நல்ல காலேஜில் நல்ல தொழில் கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 3வது, நல்ல கம்பெனியில வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆமாவே இல்லைங்களா? வேலை பார்த்து நல்லா படிச்சு முடிச்சுன்னு எங்க போன ஆசைப்படுறோம்? நல்ல ஒரு கம்பெனியில வேலை கிடைக்கணும். ஏன்? நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சா என்ன கிடைக்கும்? நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்ப நல்ல கம்பெனி நல்ல சம்பளத்தை கொடுக்குது. அப்போ ஒரு நல்ல லீடர் கிடைச்சாதான் நல்ல ஆட்சி உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. சோ கடந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. இந்த 43 வருஷத்துல அரசியல்னா எனக்கு அரசியலே பிடிக்காது, பாலிடிக்ஸே பிடிக்காது. அந்த பாலிட்டிக்ஸனுடைய ஹிராச்சி என்னன்னு எனக்கு தெரியாது. பாராளுமன்றம்னா என்ன, நாடாளுமன்றம்னா என்ன, சட்டசபைனா என்ன, எத்தனை மினிஸ்டர், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை சீஃப் மினிஸ்டர், எத்தனை ஸ்டேட் இருக்குது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள்ல 43 வருஷம் தெரியாத விஷயங்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ள நாம் தெரியக்கூடிய விதத்திலே, எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே, எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல லீடர் வந்தனால. அந்த லீடர் என்ன பண்றாருனாக்க, எதையும் மறைச்சு வைக்காம எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாத்துக்கும் சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப எல்லாரும் அரசியல் படிக்கிறாங்க, இப்ப எல்லாரும் அரசியல் பார்க்கறாங்க, அரசியல் நகர்வுகளை உன்னிப்பா கவனிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, அரசியல்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. அரசியல் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, மக்களுக்கு என்ன பயன்கள் இருக்குது, எப்படி மக்கள் அரசாங்கத்தை அணுக முடியும், அரசாங்கத்துடைய நன்மைகளை பெற முடியும், எல்லாவற்றையும் ஓப்பன் ஆக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல லீடர் வந்தா ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப நான் சொல்றேன், ஒரு நல்ல ஸ்கூல்ல நல்ல எஜுகேஷனும், ஒரு நல்ல காலேஜில் நல்ல ஒரு தொழிற்கல்வியும் கிடைக்குது, நல்ல கம்பெனியில நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல தலைவர் கீழே நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னாக்க, நான் சொல்றேன், ஒரு நல்ல தேவனுக்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில நன்மை வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை, கடவுள் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும் அப்படின்னாக்க, நல்ல கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்க, கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் தான் கடவுள், செத்தா மோட்சம் போகும், நரகத்துக்கு போக மாட்டோம், அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைவுகள், சின்ன சின்ன தேவை, சின்ன சின்ன கஷ்டம், இதெல்லாம் பெருசு கிடையாது. நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்க்கறத விட நமக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து வாழ்க்கை வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆகியனால அவங்க நம்மளோட கீழே இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க, நம்ம ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், நம்ம ஏன் மேல இருக்கிறவங்களை பார்த்து வாழ்க்கையில் ஆசைப்பட்டு வேஸ்டா போகணும்? இருக்கிறத வைத்துக் கொண்டு போதும் என்கிற மனதே மிகுந்த ஆதாயம். அப்படின்னாக்க போதும் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள அப்படியே கடக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா ஆலயத்திற்கு வந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பாரு. என்னன்னாக்க, நீ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைவுகளோடு கூட வாழ்வதற்காக தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. நல்ல தேவனை நீ வணங்கினாள் என்றால் நீ நன்மைகளை பெற்றுத்தான் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நல்ல ஸ்கூல்ல போனா என்ன வருது? நல்ல படிப்பு. நல்ல காலேஜுக்கு போனா நல்ல தொழிற்படிப்பை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல கம்பெனிக்கு போனா நல்ல வருமானம் வருது, நல்ல தலைவர் வந்தா நல்ல ஆட்சி வருது. அப்ப நல்ல தேவன் இருந்தால் நன்மை வருமா வராதா? சொல்லுங்களேன். அப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிற தேவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரா? சுற்றி திரிந்து நன்மை பண்ணின இயேசு அவருடைய இடத்திற்கு, பிரசனத்திற்கு வந்த உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பார் என்று நினைக்கிறீங்களா? உங்க லைஃப்ல கட்டாயமா தேவன் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நன்மை தான் உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரக்கூடியதா இருக்குது. போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ண, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கிரேஸ் இஸ் த கேட்வே ஆஃப் காட்ஸ் குட்னஸ். கிருபை தான் எல்லா நன்மைகளுக்கான
ஒரு கேட்வேயா இருக்குது, அப்படின்னாக்கா ஒரு வாசலாக இருக்கிறது. அப்ப அந்த கிருபைக்குள்ள வந்தால் மாத்திரம்தான் நன்மைக்குள்ள நீங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய நன்மை இந்த உலகில் நிரூபித்து காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. உங்கள் மேல ஒரு கடமையும் ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன தெரியுங்களா? நீங்கள் தேவனுடைய நன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்க மூலமா தான் தேவன் நன்மையை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு உலகத்தானுக்கு கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறதுல அவருக்கு பெரிய விருப்பம் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனுக்கு நன்மை செய்யறதும் உலகத்தில் இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதும் கடவுளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார் பார்த்தீங்களா, அதை தான் தேவன் ரொம்ப விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலதான் ஆலயத்திற்கு வந்தீங்கன்னாக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வாங்க. கடவுள் எனக்கு செய்வாரு, கடவுள் எனக்கு தருவாரு, கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுப்பாரு, எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் தேவன் மாற்றி தருவார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் போதுதான் உங்கள் தேவனுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசந்த வாசிங்க, அதுல இருந்து அப்படியே போகலாம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அந்த கிருபை என்ற வார்த்தையை மட்டும் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எப்ப திருப்தி வரும் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில எப்ப நன்மை நடக்க ஆரம்பிக்குதோ அப்பதான் உங்க வாழ்க்கையில திருப்தி வரும். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிசல்ட்ன்றது நல்ல ஒரு காரியம். ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 80% எடுத்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை ஒரு 95% எடுத்து பாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நன்மை வந்த உடனே அந்த குழந்தை என்ன ஆயிருதுங்க? திருப்தி ஆகக்கூடியதா இருக்குது. நான் என்னமோ நினைச்சேன் 80% எடுத்தா போதும் நினைச்சேன், எனக்கு ஆண்டவர் கிருபை செய்து 95% எடுக்கக்கூடிய அளவுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை அவனை திருப்திக்குள் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கும் பொழுது 50 சீட்டு வந்தா 20 சீட்டு வந்தா அப்ப யோசிச்சு பார்த்தேன். ஆபிரகாம் தேவனிடத்துல போய் ஜெபிக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தா 40, 30, 20, 10 பேர் இருந்தா அந்த சோதம் பட்டணத்தை அழிக்க மாட்டீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்டது போல ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. அவர் 50, 40, 30, 20, 10 சார் அவர் நிக்கிற தொகுதியில அவர் ஜெயிச்சிட்டார்னாக்க நான் அரசியல் பேசுறதையே விட்டுறேன்னு சொன்னவர் அடுத்த நாள்ல இருந்து விஜய குறிச்சு தான் பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, அரசியலே பேச மாட்டேன்னு சொன்னவர் இப்ப முழு அரசியலையும் யாரை குறித்து தான் பேசுறாரு? விஜயை குறித்து மாத்திரம் தான் பேசுறாரு. ஏன் அப்படின்னாக்க அந்த மனிதன் மேல் தேவனுடைய கிருபை இருந்தபடியினால எல்லாரும் டெபாசிட் போயிருந்தாங்க. அவர் நிக்கிற தொகுதியில அவனால ஜெயிக்க முடியாதுனாங்க. எல்லா கருத்து கணிப்பும் நெகட்டிவா வந்துச்சு. ஆனால் கடவுள் சொல்றாரு, நான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லார் மேலையும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனால் விஜய் மேல மட்டும் தேவனுடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கிருபை ஒரு மனுஷன் மேல வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த ஒரு மனிதனுக்காக தேவன் எல்லா சிஸ்டத்தையும் எல்லா கஷ்டமையும் எல்லா காரியங்களையும் தேவன் தலைகளாய் புரட்டக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்க மேல கடவுளுடைய கிருபை இருந்துச்சுனாக்க நன்மை உண்டாக ஆரம்பிச்சிடும். நன்மை எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நன்மை தாவீது சொல்லுகிற சங்கீதம் 90:14 வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். செய்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன். உள்ளத்துல கடவுள் அப்படியே பேச ஆரம்பிச்சாரு. சபை மக்களுக்கு சொல்லு, சபை மக்கள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாம் அதிகமாய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கடவுள் உங்களுக்கு கிருபையை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, கிருபைக்காய் ஜெபம் பண்ணுங்க, கிருபையை தாங்காண்டவர்னு சொல்லுங்க, கிருபைக்காய் காத்துருங்க. கிருபை வந்துருச்சுன்னா தான் உங்க சந்ததியில உங்க வம்சத்துல உங்களை ஒரு தலை சிறந்த நபர்களாக, நட்சத்திரமாக, ஸ்டாராக, இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக, இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்திலே உங்களை தேவன் உட்கார வைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு கூட காத்திருக்கிறார். அதற்கு வேண்டிய கிருபையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் அதிகமாய் தேவ சமூகத்திலே அமரும் பொழுது கிருபையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகள் தலையெடுத்தாதான்
பெற்றோர்கள் ஓய்வெடுக்க முடியும். பிள்ளைகள் தலையெடுத்தால்தான் பெற்றோர்கள் ஓய்வெடுக்க முடியும். அப்போ பிள்ளைகள் தலையெடுக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் படிக்கும் பொழுதே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு படிக்கணும். படிக்கும் பொழுதே அந்த கிருபை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க நல்ல சிறந்த இடத்துல, உயர்ந்த இடத்துல, மேன்மையான இடங்களிலே தேவன் உங்களை கொண்டு போய் உட்கார செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னாக்க உங்க சந்ததி மாறிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல், உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதல், உங்க குடும்பம் ஒரு பெரிய திருப்திக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் படித்து மறுபடியும் கஷ்டப்பட்டு திருப்பி 10,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. படிக்கும் பொழுது உங்களுடைய நேரங்களை அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் செலவிடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அதிகமாக கடவுளுடைய சமூகத்தில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, படிங்க, ஜெபம் பண்ணுங்க, படிங்க. இந்த 2 காரியங்களை வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருங்க. கிருபை உங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்கிற கிருபை உங்க லைஃப்ல பெரிய இடங்களில் கொண்டு போய் உங்களை உட்கார செய்யக்கூடியதாக உட்காந்துட்டீங்க அப்படின்னாக்க, பெரிய இடத்துல உட்காந்துட்டீங்கன்னாக்க உங்க சந்ததியே மாறிடும் சார். ஹல்லேலூயா. யோசேப்பு ஒருவனால அவனுடைய சந்ததியை மாறிச்சா இல்லைங்களா? ஒரே ஒரு யோசேப்பினால அவனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அவன் தாய், தகப்பன், சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அவனுடைய சொந்தங்கள் எல்லாம் வர எகிப்துக்கு எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய, போஷிக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக யோசேப்பு இருந்தான். நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையிலே நீங்க ஜெபிக்கும் பொழுது, பெரியவங்களா இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகளா இருக்கீங்க, உங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து கடவுள் சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாருங்க ஆண்டவரே, கிருபை வந்தா நன்மை தானா வரும்னு ஊழியக்காரர் சொன்னார்ல, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் உங்கள் லைஃப்ல கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு வசந்த வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இயேசு 2 விஷயத்துல நிறைஞ்சு இருந்தாரா. சில பேர் மதுபானத்தினால நிறைஞ்சிருப்பாங்க. எதுல நிறைஞ்சிருப்பாங்க? மதுபானத்தினால. ஒரு குடிமகன் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஐயா, ஒயின் ஷாப்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மூடுறீங்க, பட்டு பட்டு பட்டுன்னு இருதயெல்லாம் எங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது, குடிக்கலன்னா செத்துருவோம் ஐயா. முதலமைச்சர் ஐயா, நாங்கள் குடிக்கலன்னா செத்து போயிடுவோம், நீங்கள் ஒயின் ஷாப்பை மூடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை, அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையத்திலேயாவது எங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மறுவாழ்வு மையத்தை வைத்தினாக்க நாங்கள் குடியை மறக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எப்படி மாறி இருக்கிறானுங்க? கடையை திறக்கல, கடையை உடைப்போம், அப்படி சந்ததி மாறி குடியை நாங்கள் விட தயாரா இருக்கிறோம். ஆனால் எங்களால விட முடியல. பவுல் சொன்னார் இல்ல, பவுல் என்ன சொன்னாரு? இதை செய்ய வேணான்னு நினைக்கிறேன், ஆனா அதை என்னால செய்யாம இருக்க முடியல, எனக்குள்ள இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப குடிகாரன், நான் சொன்னேன், இந்த வாள் வேற டப்பு டப்புன்னு ஒயின் ஷாப்லாம் மூடுறாரு, அவன் குடிக்கலனா கை கால் ஆட ஆரம்பிச்சிருமே, என்ன தப்பு நடக்க போதோ, சண்டை நடக்க போதோனாக்கா எல்லாரும் சொல்றாங்க அவர் செய்யறது கரெக்டு, அவர் செய்யறது சரி, திறந்ததுக்குனால தான் நாங்கள் வாங்கி குடிக்கிறோம், நாங்கள் குடிச்சு பழக்கப்பட்டுட்டோம், இதுக்கப்புறம் எங்களால் நிறுத்த முடியாது, நாங்கள் நிறுத்தணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதில் போய் குடியை விடுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி பெரிய ஒரு மாற்றம் பாருங்களேன் சார். நல்ல மனிதர்கள் நல்ல இடங்களில் உட்காரும் பொழுது கெட்ட மனிதர்கள் நல்ல மனிதர்களாய் மாறித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப அவர்கள் மதுபானத்தினால நிறைந்திருக்கிறார்கள். சில பேரு கோபத்தினால நிறைஞ்சிருக்கிறாங்க, சில பேரு எரிச்சல்னால நிறைஞ்சிருக்கிறாங்க, சில பேரு சண்டையினால நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் நொட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது அப்படியா அது இப்படியா. அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா மாறிச்சுனாக்க சண்டை போடுறதுனால நிறைஞ்சிருந்துட்டாங்க. இந்த பொருளை இங்க வைக்காம நீங்க தள்ளி வச்சீங்க அப்படின்னாக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாப்போம், என்னடா நல்லா தான் இருக்குது, டிகிரி மாறி இருக்குது, நான் 90 டிகிரியில் வச்சேன், நீ எப்படி வச்சிருக்க 60 டிகிரியில் இருக்குது, இங்க பாரு, இப்படி வைக்கணும். அவர் பார்ப்பாரு, இதனால என்னடா உலக பொருளாதாரமா சரிஞ்சிட போகுது,
என்ன நடக்க போகுது. அவங்க என்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சண்டை போடணும் அப்படின்றத நினைச்சிருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போய் WWE இறக்கி விட்டுற வேண்டியதான், வேற வழி கிடையாது. அங்கதான் சண்டை போறதுக்கு ஈஸியா இருக்கும். எந்த பக்கம் வேணாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். வீடு அப்படி கிடையாது பாருங்களேன். என்ன நீங்க நிறைஞ்சிருக்கணும். இயேசு எதுல நிறைஞ்சிருந்தாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாசம் பண்ணினார். கிருபையினாலே நிறைந்திருந்தார். நான் சொல்லுகிறேன், உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை சொல்லுங்க, இயேசுவை நீங்க கிருபையினாலே நிறைத்து இருந்தீங்களே ஆண்டவரே, என்னையும் உம்முடைய கிருபையினாலே நிரப்பும்படியாய் நான் செபிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கிருபையினால நிரம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க அந்த கிருபை என்ன பண்ணுனாக்க உங்களை எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் எதுல நிறைஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்க இயேசுவை குற்றம் சாட்ட வேண்டும், அல்லது இந்த பெண் தவறு செய்து விட்டால் இவள் சாவதற்கு தகுதியானவள், இவள் சாகணும், இயேசு மேல குற்றம் சாட்டணும். இந்த ரெண்டு விஷயத்தினால நிறைஞ்சிருக்கிறாங்க. இயேசு கிட்ட வந்து விடுறாங்க. இயேசு எதுல நிறைஞ்சிருந்தாரு? கிருபையினால நிறைந்திருந்தார்ல. அந்த கிருபையினால் நிறைந்திருந்த பொழுது அதே டாபிக்க, அதே நபரை இயேசு எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். அந்த பொண்ணை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஆனா இயேசு அந்த பொண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. மற்ற எல்லாரையும் பார்த்துட்டு இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை அவள் மேல். சார், கிருபை வந்துருச்சுனாக்க உங்களுடைய பார்வை மாறிடும். கிருபை வந்துருச்சுனாக்க உங்களுடைய கண்ணோட்டம், பெர்ஸ்பெக்டிவ் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிருபையினாலே நிறைந்திருந்தார். எல்லாரும் ஆலயத்தில் வந்து நிறைய காணிக்கை கொட்டுனாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை வந்து 2 காசை காணிக்கை பெட்டியில போட்டா கிருபையினால் நிறைந்த இயேசு சொல்றாரு, இவர்கள் எல்லாரிலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை மட்டும் பார்க்கல, எல்லாத்தையும் பார்த்தாரு. காணிக்க போட்ட ஸ்திரியை மட்டும் பார்த்தாரு, நிச்சயம் யாரையும் அவர் கன்சிடர் பண்ணவே கிடையாது. கிருபை வந்துருச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கிருபை வந்துருச்சுன்னா உங்க பிள்ளைங்களை நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கிருபை வந்துருச்சுன்னா உங்க வீட்டுக்காரர் நல்ல விதத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மனைவியை நல்ல விதத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க பிள்ளைகளை நல்ல விதத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. கிருபையுடைய ஸ்பெஷல்னஸ் என்ன அப்படின்னாக்க, அது ஒரு மனிதனுக்குள்ள வந்த உடனேயே அது தேவன் ஒரு மனிதனை பார்க்கக்கூடிய விதத்தில் உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, நான் சொல்றேன், கிருபையினால இயேசு நிறைந்திருந்தபடியினாலதான் குஷ்டரோகியை போய் தொட்டு சுகமாக்கினாரு. இயேசு கிருபையினால் நிறைந்திருந்தபடினாலதான் 38 வருஷமா வியாதியா இருந்தவனை தேடி போய் சுகமாக்கினாரு. இயேசு கிருபையினால் நிறைந்திருந்தபடியினாதான் அடக்கம் பண்ண கொண்டு போகப்பட்ட வாலிபனை தொட்டு சுகமாக்கினாரு. மரித்த லாசருவை உயிரோடு கூட கொண்டு வந்தார். கிருபையினால் நிறைந்திருந்தால் உலகம் பார்க்கிறபடி நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய பார்வை மாறிவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், உங்க லைஃப்ல கிருபை வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் பெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இருக்கிறத வச்சு ஒப்பேத்திக்கலான்ற வாழ்க்கையை நீங்க வாழ்க்கையில வாழ மாட்டீங்க. எனக்கு பெஸ்ட் தான் வேணும். ஏன்னாக்க கிருபை என் வாழ்க்கையில எல்லாத்தையும் பெஸ்டாய் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி எங்களை காலையில் உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று தாவீது சொல்லுகிறாரு. இயேசு கிருபையினாலே நிறைந்து இருந்தார். கிருபையினாலே நிறைந்திருக்கும் பொழுது உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி மாறக்கூடியதாக இருக்கிறது? எதை எப்படி பார்க்கணுமோ அதை அப்படி பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். நீதிமொழிகள் 22:4, 3:34 ஒருத்தர் வாசிச்சிருவோம், அதுல இருந்து அப்படியே போகலாம். நீதிமொழிகள் 3, இகழ்வோரை, ஒரு நிமிஷம், 3:34. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை யாருக்கெல்லாம் வேணும்? கை தூக்குங்க ஃபர்ஸ்ட் பாப்போம். உங்களுக்கு எல்லா கிருபை வேணும்ல. கிருபை வேணும் அப்படின்னாக்க யாருக்கு கடவுள் கிருபையை கொடுப்பார்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன், வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க கிருபைக்காக அப்படின்னு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு மாதம் ஃபுல்லாக கிருபை தாங்காண்டவர், கிருபை தாங்காண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா கிருபை வரும். ஆனால் கிருபை லேட்டாக வரும். கிருபை எப்படி தெரியல, சீக்கிரம் கொண்டு வர முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாருங்க? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க கிருபை எப்படிங்க வரும்?
தானா வரும். கிருபை வந்துருச்சுனாக்க நன்மை தானா வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருங்க? எதிர்த்து நிற்கிறார். ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். எப்போ உங்க லைஃப்ல தாழ்மை வர ஆரம்பிக்குதோ அப்பவே உங்க லைஃப்ல கிருபை வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளும் பெருமையான வார்த்தைகளை பேசக்கூடாது, பெருமையான பேச்சு பேசக்கூடாது, ஈகோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, ஈகோ இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்க லைஃப்ல கிருபை வராது. ஈகோ அப்படின்னாக்க நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றது தான் கேட்கணும், நான் சொல்றது தான் செய்யணும் அப்படின்ற ஈகோ நமக்குள்ள வளர வளர என்ன ஆகுது அப்படின்னாக்க நாம் நம்மளை அறியாமலேயே பெருமைக்குள் போகக்கூடியவர்களா இருக்கிறோம். தாழ்மை நமக்குள்ள எப்பெல்லாம் வருதோ, எப்பெல்லாம் தாழ்மையோடு கூட ஒரு மனுஷன் இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு தேவன் கிருபையை என்ன பண்றான்னாக்க அதிகமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுல இருந்து அப்படியே வேகமா கடந்து போகலாம். நீதிமொழிகள் 22:4. நன்றி ஆண்டவரே. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை பார்த்தீங்க? வசனத்தை மறுபடியும் படிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும். ஃபர்ஸ்ட் என்னதுங்க? ஐஸ்வர்யம். மகிமை ஜீவனுமாம். 3 காரியங்கள். நம்ம என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வருகிறோம்? தீர்க்காயுசும் செல்வமும் கனமும். அதே காரியங்களை தான் இங்க வேறு ரெஸ்பெக்டிவ்ல எழுதியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் யாருக்கு வருதுனாக்க கர்த்தருக்கு பயப்படுதலும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் வரக்கூடிய பலன் என்னவாக இருக்கிறது என்றால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமுமாக இருக்கிறது. பாருங்க, நம்ம லைஃப்ல வாழ்க்கையில அடுத்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகணும் அப்படின்னாக்க நமக்குள்ள எவ்வளவுக்கு தாழ்மை நமக்குள்ள தரித்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு நம்ம லைஃப்ல மேல வரக்கூடியவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தாழ்மை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன நினைச்சிட்டாங்கனாக்கா ஹியூமிலிட்டி அப்படின்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இன்னொரு வார்த்தை என்னன்னாக்கா ஹம்பிள்னஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த ஹியூமிலிட்டி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க அதாவது மற்ற மனிதர்களால் மதிக்கப்படாமல் தாழ்ந்த நிலையில் இருக்கிறது ஹியூமிலிட்டி, அதுவும் தாழ்மை தான். இன்னொன்னு எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஹம்பிள்னஸோட கூட இருக்கிறது. அப்படின்னாக்க எல்லாவற்றையும் ஒரு பெரிய தெய்வ பயத்தோடு கூட ஒவ்வொரு காரியங்களையும் அணுகிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேதம் தாழ்மை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரி, தாழ்மை என்ற வார்த்தையை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாக்க தாழ்மை என்ற வார்த்தை வேதம் எதை குறித்து போதிக்கிறது என்றால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் கடவுளுடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு கடவுள் சொல்லுவது மாத்திரம்தான் நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு தங்களை எவர்கள் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் தான் தாழ்மை உள்ளவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் தாழ்மைனாக்க என்ன நினைச்சானாக்கா முட்டிங்கால் போட்டுக்கிட்டே போறது, உருண்டு போறது, இல்லைனாக்கா சாப்பிடாம இருக்கிறது, இல்லைனாக்கா கண்ணீர் வடிக்கிறது, இல்ல பசியில் இருக்கிறது, இதெல்லாம் தாழ்மை நினைச்சுக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிற ஒரே ஒரு தாழ்மை என்ன தெரியுங்களா? தாழ்மை என்பது இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தை இவை அனைத்தையும் காட்டிலும் உயர்ந்தது என்று ஒரு மனிதன் நம்பி அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அதற்கு தன்னை தாழ்த்துகிறான். பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை தான் வேதம் தாழ்மை உள்ளவன் என்று சொல்லுகிறது. ஈசாக்கு தேசத்துல குடியிருக்கிறான். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்ப அவன் எகிப்துக்கு போகலான்னு பிளான் பண்றான். கடவுள் அவனை பார்த்து சொல்றாரு, அங்க போகாத, நான் சொல்லுற இடத்துல இரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருன்னு சொன்ன உடனே இப்ப இவனுக்குள்ள பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாகுது. இந்த இடத்துல இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, எகிப்துக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் பொழைச்சுக்கலாம், கொஞ்சம் உணவு கிடைக்கும், சாப்பிடலாம், ஆனா கடவுள் இங்க இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அவனுடைய இருதயமும் மனமும் தேவனுடைய வார்த்தைக்கு
தன்னை தாழ்த்தக்கூடிய விதத்திலே ஈசாக்கு நடந்து கொண்டான். அவன் சொல்றான், அந்த வசனம் போட்டிருக்குது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் அப்படின்ற வசனத்தை படிக்கும் பொழுது ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு தாழ்மைப்பட்டு இருந்தான். தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு எவர்கள் தாழ்மைப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் உயர்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப தாழ்மைனா என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது. சரீரம், உங்க சரீரத்துல வியாதி உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய விதத்துல உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆகையினால நீங்க என்ன பண்ணக்கூடாதுனாக்க, இந்த சரீரத்துல இந்த வியாதி என்னை வருத்தப்படுத்துகிறதுனால வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சுகத்தை குறிச்சும் ஆசீர்வாதத்தை குறிச்சும் ஜீவனை குறிச்சும், இயேசு எனக்காய் சிலுவையில சுமந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, என்னை மீட்டாரு, என் நோய் அவர் சுமந்து கொண்டாரு, எல்லாம் இருக்கட்டும் சார், எல்லாம் இருந்தாலும் ஆனா என் சரீரத்துல நான் வலியை உணர்றேனே, அதை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் வலியை உணர்கிறது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மையின் தன்மையோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்தும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், சரீரத்தில் பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, வலி இருக்குது, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் அதை சார்ந்து போகிறீர்களா, அல்லது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கர்த்தர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறபடியினாலே என்னை கர்த்தர் சுகமாக்குவார், நான் வியாதியோடு இருக்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யாரு வசனத்துக்கு தங்களை தாழ்த்துகிறாங்களோ அவங்க தான் தாழ்மை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. வசனத்துக்கு தாழ்மைப்படுங்க, வசனத்துக்கு தாழ்த்துங்க. சூழ்நிலை 1000 காரியங்களை சொல்லலாம், மனிதர்கள் 1000 காரியங்களை பேசலாம், ஆனால் நீங்கள் எதற்கு தாழ்மைப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்தியை கேட்டு வீட்டுக்கு போன பிற்பாடு அப்படியே வேறு மனிதர்களாய் மாறிவிடக் கூடாது. என்ன கேட்டீங்களோ அதை வீட்டில் போய் நீங்க அப்படியே ஒபே பண்ணக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா தான் கிருபை வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசந்த வாசிங்க, வேகமா முடிக்கிறேன். லூக்கா 1:28-48 ரெண்டை மட்டும் வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து. யார் இருந்த வீட்டில்? மரியாள், இயேசுவினுடைய தாய். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட பேசுறாரு. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எத்தனை முறை படிச்சிருக்கீங்களா? ஆனா இப்ப நான் அந்த வசனத்தினுடைய காரியங்களை சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். தேவதூதனோட வீட்டிலே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. அப்ப கிருபை வந்தா யாரு கூட இருப்பா? கிருபை எப்ப வரும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை வரும். கிருபை வந்தா யாரு கூட இருப்பா? கர்த்தர் கூட இருப்பாரு. இப்ப இந்த மரியாள் என்ன தாழ்மையா இருந்தாங்க? 48 வசனம் வாசிங்களேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதோட போதுங்க. தேவன் மரியாள் எப்படிப்பட்டவள் என்பதை 48 வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. 28 வசனத்துல மரியாளை பார்த்து தேவன் தூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை எப்படி இவளுக்கு வந்துச்சு? நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எப்படி மரியாளுக்கு தேவன் கிருபையை கொடுத்தாரு? தாழ்மை உள்ளவர்கள் தானே கிருபையை கொடுப்பான்னு வேதம் சொல்லுது. அப்ப மரியாளுக்கு எப்படி கிருபையை கொடுத்தாரு? மரியாள் என்ன விதத்துல தாழ்மை உள்ளவளாக இருந்தா அவளுக்கு ஏன் தேவன் கிருபையை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இருந்த மக்கள் உலக ரட்சகர் மேசியா தன்னுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று திருமணம் ஆகாமல் அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டு இருப்பார்களாம். அப்படி காத்து கொண்டு இருக்கிற பொழுது அநேகர் என்ன சொன்னாங்கன்னாக்க, இயேசு பெரிய கோத்திரத்துல பெரிய வீட்டுல அரண்மனையில ராஜாவுடைய வீட்டுல தான் வந்து பிறப்பாரு, உன் வயிற்றுல வந்து பிறப்பான்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறியா? நீ ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு சாதாரண ஒரு குடும்பம், ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, உன் வயிற்றுல வந்துலாம் கடவுள் பிறப்பான்னு உனக்குள்ள ஒரு ஆசை இருக்குதுனாக்க ரொம்ப வேடிக்கையா இருக்குது பாரு அப்படின்ட்டு அநேகர் பேச ஆரம்பிச்சாங்க. அவள் ஒரு காரியத்திலே உறுதியாய் இருந்தால், அவள் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தக்கூடியவளாக இருந்தாள். என் வயிற்றிலே உலகத்தின் இரட்சகர் வந்து பிறப்பார் என்ற அந்த ஒரு உறுதி தன்மையோடு கூட அவள் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி தன்னை தாழ்த்தும் பொழுது தேவதூதன் வந்து அவரிடத்துல பேசுறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட. கடவுள் உங்க கூட இருக்கணும்னாக்கா என்ன இருந்தா கடவுள் உங்க கூட இருப்பாரு?
ஆமா, என் பையனுக்கு இம்மானுவேல்னு பேர் வச்சேன். இம்மானுவேல்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அப்ப கடவுள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னாக்க கிருபை இருந்துச்சுன்னா கடவுள் உங்க கூட இருப்பாரு. யாருக்கு கிருபை வரும்னாக்க யாரு தாழ்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்போ மரியாள் தாழ்மை உள்ளவளாக இருந்தபடியினாலே தேவன் கிருபையை கொடுத்தாரு. கிருபையை கொடுத்தபடியினாலே அவளுடைய வாழ்க்கையில தேவன் நன்மையை கொடுத்தாரு. நன்மையை கொடுத்தது மாத்திரமல்ல, மரியாள்னா யாருன்னே தெரியாத அட்ரஸ் இல்லாம இருந்த ஒரு பெண்மணிய இன்றைக்கு உலகம் முழுவதிலும் மரியாள் யார் என்றால் இயேசுவை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லி உலகம் வியந்து பார்க்கக்கூடிய பேரை பெருமைப்படுத்தக்கூடிய தேவன் அவருடைய லைஃப்ல நன்மையை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், மரியாளுக்கு கடவுள் தாழ்மை நிமித்தமாக கிருபையை கொடுத்து, கிருபை நிமித்தமாக நன்மையை கொடுத்து, நன்மை நிமித்தமாக அவள் பேரை இன்றைக்கு தேவன் பெருமைப்படுத்த முடியும் என்றால் உங்க லைஃப்ல நான் சொல்றேன், தாழ்மைப்படுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுத்துங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, காரியங்களை பார்க்காதீங்க, உங்களுடைய சரீரத்தை பார்க்காதீங்க, மற்றவருடைய வார்த்தையை பார்க்காதீங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்க. கிருபை வந்துடும். கிருபை வந்துருச்சுனாக்க நன்மை தானா வரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை பெற்றவர்களுக்கு நன்மை தானாய் வரும். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? தாழ்மை வரணும். தாழ்மை வந்தா என்ன வரும்? ஆமா, கிருபை வந்தா என்ன வரும்? நன்மை வரும். நன்மை வந்துச்சுனாக்க உங்கள் பேரை தேவன் பெருமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. என் வசனத்துக்கு உன்னை தாழ்மைப்படுத்து. எல்லா சூழ்நிலைகளையும் காரியங்களையும் பார்த்து அதை மேன்மையா பேசாத. எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு கர்த்தர் சொன்னது எப்படி நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய கிருபை அவள் மேல் வந்து கடந்து வருகிறது. அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்குகிறார். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், உங்க லைஃப்லயும் தேவன் பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. பலிப்படுத்துக்கு அந்த பக்கம் இருந்து பேசுறது வேற, பலிப்படுத்துக்கு இந்த பக்கம் இருந்து நான் பேசுறது வேற. பலிப்படுத்துக்கு இந்த பக்கம் இருந்து நான் சொல்ற வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் தேவன் நிறைவுகளாக்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாகும், உங்க வாழ்க்கையில நற்சாட்சி உண்டாகும், உங்க வாழ்க்கையில நடக்காத நன்மைகளை தேவன் கொண்டு வருவாரு. உங்க சரீரத்தில் பெரிய மாற்றங்களை தேவன் உண்டாக்குவாரு. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புல தேவன் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை காட்டிலும் அதிகமான ஞானத்தை சபை பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். அப்ப எனக்கும் நான் ஒன்று சொல்லணும்ல, எனக்கும் நான் ஒன்று சொல்றேன். இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த ஒரு ஊழியனாக என்னை தேவன் நிறுத்தக்கூடியவராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்து பக்கத்துல போய் நின்று போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கெல்லாம் என் கூட வந்து நின்று போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், நம்ம மற்றவங்கள்ட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. அவங்க நம்மக்கிட்ட வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? ஆசைப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய தலையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீர். கிருபை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நன்மை உண்டாகிறது. நன்மை உடையவர்கள் உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களே. என் சபை மக்களுக்கு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ என் ஜனங்களுக்கு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. தாழ்மை வந்துருச்சுனாக்க கிருபை வந்துடும் ஆண்டவரே. கிருபை வந்துருச்சுனாக்க நன்மை வந்துடும் ஆண்டவரே. தாழ்மை கிருபையும் கிருமை நன்மையையும் ஒரு வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய சங்கிலியை நீர் பிணைத்து வைத்திருக்கிறீரே. என் சபை மக்களுடைய வாழ்க்கையில தாழ்மையை தாருங்க ஆண்டவரே. கிருபையை தாருங்க ஆண்டவரே. நன்மையை தாருங்க ஆண்டவரே. சுற்றி இருக்கிற சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக சபை மக்களை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.